வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? துளாராசி, துளாராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பயிற்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 2-7 சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல நீசமாகிறார். ராசியாதிபதி நீசமாகிறார், சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில். இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் கிட்டத்தட்ட செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 50-51 நாட்கள், ஆமாம், சுக்கிரன் 28 நாட்கள். இதை எப்படி சமாளிக்கலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு? ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு வராங்க துளாராசி. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி என்னைக்கு மீனராசிக்கு போனாரோ அன்றைக்கிலேருந்து நிறைய தண்டனைகளை கொடுத்துட்டு வரார். தப்பே செய்யாத தண்டனையை அனுபவிச்சுட்டு வராங்க, நிறைய கஷ்டப்பட்டு வராங்க துளாராசிக்காரங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும்? இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்தார், சனியோட பார்வையும் வாங்கிக்கிட்டு அஷ்டமஸ்தானத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு, நிறைய மருத்துவ செலவுகள், நிறைய டென்ஷன், எல்லாமே. காசு பணத்துக்கு குறைச்சல் இல்லை. ஏன்னா குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான். ஏன்னா ஒரு உத்தியோக ரீதியாக, தொழில் வியாபார ரீதியாக ஒரு உயர்வை தான் கொடுப்பார், ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாய் முதல்ல 8ஆம் இடத்தை விட்டு விலகிறது பெரிய பாக்கியம். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். ஆமாம், 2-7 கூடையவர். இந்த வாழ்க்கை துணோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும். நண்பர்கள் விஷயமா இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். இப்போ ரொம்ப டைட்டாக இருந்தாங்க, ஒரு 8ஆம் இடத்துல இருந்து வந்ததுலேருந்தே கொஞ்சம் டைட்டு, வருது போகிறது அப்படி தான் இருந்தாங்களே தவிர ஒரு சேமிப்புன்னு இல்லாமல் இருந்தது. இப்போ சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். நீச்சம்னாலே கிட்டத்தட்ட மறைவு தான். 8ஆம் அதிபதியாக வரார் இல்லையா? அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுப விரயம் ஏற்படும். திருமணமாகாத பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். அதான் கேட்கலான்னு பார்த்தேன். கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். ஏன்னா அதான் முதல்ல சுப விரயம். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னாலே சுப விரயம், விரயம்தான், செலவு தான். அதான் சுப விரயம்னா சுப செலவுகள். வீட்டில் யாருக்காவது திருமணமாக வந்தால் கூட அவங்களுக்குலாம் நல்லபடியாக ஆகிடும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இடமாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தாங்க ஒரு இடமாற்றத்தோட ஒரு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுன்னா, நிறைய கவர்மெண்ட் இதெல்லாம் அப்படி தான். எம்ப்ளாயிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைச்சா தான் நல்லாயிருக்கும். சும்மா தூக்கி அடிக்கிறதுங்கிறது வேறு. அப்போ இவங்களுக்கு நல்ல பதவி உயர்வோட, ஏன்னா குரு 10ஆம் இடத்துல, ஸோ ஒரு இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபார ரீதியாக கொஞ்சம் போராட்டத்தை பார்த்தாங்க, ரொம்ப கடுமையான போராட்டம்.
அதான் சொன்னேனே, நிறைய ஒர்க் பண்ணாங்க, அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு பணவரவு கிடைக்கல. இப்போ அது மாற்றம் கிடைக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் தான் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறது கூட பரவாயில்லை, ஏன்னா 12ஆம் இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். என்ன ஆனாலும் சனியோட பார்வையும் அங்கே விழுறது, செவ்வாயோட பார்வையும் விழுறது. ஸோ இவங்களுக்கு ஒரு டென்ஷன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பாதிப்பு வரலாங்கிறதுனால டென்ஷனை குறைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒன்று முக்கியமாக சொன்னேன், தொழில் வியாபாரம் கண்டிப்பாக. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்காருங்கும் போதே கொஞ்சம் தொழிலில் கான்சன்ட்ரேஷன் வேணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அது உண்டு, தொழில் நல்லா பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வச்சு அவங்க கரெக்டாக பண்ணால் ரொம்ப விசேஷம். ஓகே, இந்த தொழில் வியாபாரத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது துளாராசி. ஆமாம். அப்படி இல்லைனாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. திருமண வாழ்க்கை அப்படின்னாக்கா இப்போ சுக்கிரனை பொதுவாக சொல்லலாம், கரெக்ட், அவர் விரயத்துக்கு போகிறார். இப்போ திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுமா? இப்போ வந்து முயற்சி எடுத்தா, இப்போ ஆடி போய் ஆவணியில் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம் அப்படிங்கும்போதே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்கும்போது குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ குரு மட்டும் நல்லா இருக்கு. குருவோட பார்வை நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல இருந்தால் கூட பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா முயற்சி தடைகள் இருக்கும். ஏன்னா அதே 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஸோ முயற்சிகள் கொஞ்சம் தடை இருக்கும். அதை மீறி இவங்க ஒர்க் அவுட் பண்ணோன்னா திருமண யோகம் உண்டாயிடும். ஒன்று, கடன் சுமை கேட்டிங்க. கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்குது. கடன் சுமை குறையும்னு பார்த்தா ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சரி, குறையலான்னா கொஞ்சம் குறையுது, ஏறுறது பயங்கரமாக ஏறுறது ஏதோ ஒரு ரூபத்தில். ஏன்னா 6ஆம் இடம் சனி பகவான் வந்தாலே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இந்த பகைருண ரோகம் 6ஆம் இடம்னாலே ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 ஆதிபத்தியம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த 6ஆம் இடம்ங்கிறது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது, தெளிவாக இருக்காங்க. துலாம் ராசினியரும் தெளிவாக இருக்காங்க, அதுவும் வயசானவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது. அதே சமயம் நிறைய பேருக்கு ஆரோக்கிய குறைபாடும் இருக்குது. கடன் பிரச்சனை நீங்கள் கேட்டது, சில பேர் கடனே இல்லைங்க, நிறைய பேருக்கு கடன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி பகைமை, துலாம் ராசிக்கு முக்கால்வாசி பகைமை இருக்காது. ஏன்னா அவங்க அப்படியே அந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும், எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது தெரியும், அதனால் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் கடன் சுமை இப்போ கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனாலும் குருவோட பார்வை அங்கே விழுறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம். ஏன்னா 3, 6 கூடையவன் தான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ முயற்சி எடுத்தால், முயற்சி ஸ்தானத்தில் குரு சனியோட பார்வை எல்லாம் இருந்தால் கூட முயற்சி எடுத்தால் தொழில் ரீதியாக ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம். ஓகே, இப்போ செவ்வாயோட நகர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி அவர். ஆமாம். அடுத்து திருவாதிரை, ஆமாம், அந்த ராகுவோட நட்சத்திரம். இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா அவிட்ட நட்சத்திரத்தில் வீடு கொடுத்த கிரகம் வக்ரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த நட்சத்திரத்தில் வரும்போது நன்மை தான், பெருசாக கெடுபலன்களை பண்ணாது. 2, 7 கூட கிரகம். ஆமாம். இன்னொன்று வந்து புனர்பூசம், அந்த நட்சத்திராதிபதி உச்சம். ஆமாம், சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நீங்கள் சொல்ல வரீங்க சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு. ஆமாம். இப்போ என்னன்னா இது செவ்வாயோட நகர்வு. ஏன்னா செவ்வாய் தான் ரொம்ப பிரச்சனை கொடுத்தது, இந்த வருமானத்திலேயே நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது, நீங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்தது. நீங்கள் இப்போ 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துக்கு போன பிறகு அந்த நட்சத்திர நகர்வுகள், இப்போ துளாராசிக்காரர்கள் பெரிய முதலீடு போடுறதோ, ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ, இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறது, அப்படி இல்லை ஒரு லாட்டரி யோகம் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா? திடீர் அதிர்ஷ்டத்துக்குள்ள எல்லாமே வரும், கரெக்ட், சரிங்களா? இப்போ பண வரவு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சின்னதாக சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். பண வரவு திருப்தியாக இருக்குங்க. நீங்கள் கேட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு போடலாமா? தொழில் தாராளமாக போடலாம் துளாராசிக்கு. ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டம் அவங்களுக்கு இந்த செவ்வாயோட பெயர்ச்சி அற்புதமானது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்ல மாதிரி மிருகசீரிஷம், திருவாதிரை. ஏன்னா ராகு பிரம்மாண்ட யோக காரகன். அந்த இடத்துல செவ்வாயும் அந்த நட்சத்திர சாரத்தில் வரும்போது இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து புனர்பூசம், அதுக்குண்டான குரு வந்து கரெக்டாக இருக்கார். ஸோ ஜீவன விஷயமாக இவங்க எடுக்கிறதெல்லாம் முயற்சி கொடுக்கும். சில பேர் வந்து நகை அடமானம் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் திட்டமிடல் வேணும் எப்போவுமே. ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிடல் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், ராசியாதிபதி 8ஆம் அதிபதியாக வர. அதனால் திட்டமிடல் தான் வேணும்.
ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோடனே திட்டமிடல் அற்புதமாக இருக்கும். யோசிப்பாங்க, ஒவ்வொன்றும் கேட்டு செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ திருமணமாகாத இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆலோசனைகளை கேட்டு பண்ணுறது நல்லது. திருமணமானவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணையை கேட்டு தான் செய்வாங்க. கரெக்டாக? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு உயர்வு அற்புதமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே, பட் 10ஆம் இடம் குரு இருக்காருங்கும்போது உழைக்கணும். உழைச்சா தான் அந்த வெற்றியை அவர் கொடுப்பார், குரு கொடுப்பார். ஏன்னா 3, 6 குடையவன். ஸோ முயற்சியோடு எல்லாமே செய்யுங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, பரிகாரம் துளாராசிக்கு? துலாம் ராசிக்கு பரிகாரம், ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது தான். 12ஆம் இடத்துல நீங்கள் கேட்டீங்க, அந்த இது சொல்லவே இல்லை நான். இந்த திடீர் அதிர்ஷ்டம், அது சொல்ல விட்டு போயிடுது. திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் 8 குடைவன் ஏன்னா 8 குடைவன் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ஸோ நீச்சம் அடையும் போது நன்மை கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ லாட்ரி சீட்டு அது இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாயோட பார்வை இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக ஒரு பூமி லாபம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதான் முன்னாடி சொன்ன ராசிநாதன் நீச்சம் அடைகிறாருங்கிறதுனால மருத்துவ செலவுகள் வரும்னு சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும். அதான் சொன்னேன் முன்னாடியே, சில பேருக்கு வரலாம். அப்போ அவங்க கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில். மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். ஸோ இவங்க மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எப்போவுமே இவங்க பண்ணுறது நல்லது. இப்போ எஸ்பெஷலி இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒன்று குலதெய்வம் முருகனாக இருக்கலாம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு. சில பேருக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கும், அதனாலே சமாளிச்சிடுவாங்க. பட் இந்த நேரத்தில் செவ்வாய் கூட இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கியஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரன் கொஞ்சம் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறனால ஒரு நன்மை கிடைக்கணும், எதிர்பாராத ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. அதை நான் ஏற்கனவே சொல்லுவேன், நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதை சொன்னாலே போகிறோம். அதேமாரி கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப நல்லது. துளசி மாலை கொண்டு அதை எப்போ பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் பண்ணினாலே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சும் சுக்கிர பகவானின் பெயர்ச்சும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.